இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைச்சு பார்க்கல. ஏதோ குடும்ப விஷயம் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். நான் வேணா அந்த ரூம் போட்டுமா? குடும்பத்தை விஷயம் தான் பேசுறேன். ஆனா இதுல நீங்களும் சம்பந்தப்பட்டிருக்கீங்க. அதனால நீங்க கண்டிப்பா இங்க இருந்துதான் ஆகணும். ஏங்க கன்ஃபார்ம் தான். ஆனா செருப்படி இல்ல, ஸ்ட்ரைட்டா என்கவுண்டர் தான். சும்மா இருங்க. எல்லார்கிட்டயும் மனசு விட்டு கொஞ்சம் பேசணும். அப்பா நானே சொல்லிடுறேன்ப்பா. நீங்க என்ன சொல்ல போறீங்களோ அத நானே சொல்லிடுறேனே. அமராவதி, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். அவர் சொல்றத மட்டும் கேளு. அம்மா என்ன கொஞ்சம் சொல்ல விடுங்களேன், நான் கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் வாயை மூடிட்டு நில்லு. எல்லாத்துக்கும் முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி வராது. சரி, அவரே சொல்லட்டும். நமக்கு 7.5 நாட்டு சனி பிடிச்சிருச்சு போல இருக்கு. இது கூட்டு குடும்பமா இருக்கணும்னு எனக்கும் விசாலாட்சிக்கும் ஆசை. அதுக்காக பல விஷயங்களை தாங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனா எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பாப்பாங்க. வசதி பெறத்தின்னு யாரையும் பார்த்ததே இல்ல. எல்லாரும் ஒழுக்கமா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அம்மா, நீங்க மோஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. நானும் கொஞ்சம் பேசணும். சிவா, நீங்க இப்ப பேச வேண்டாம். நீ என்ன வேண்டான்னு சொல்றது? சிவா, நீ பேச வேண்டாம், நான் பேசிக்கிறேன். நீ தயவு செஞ்சு கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்ன முதல்ல பேச விடு. சிவா, சொன்னா கேளுங்க. நீங்க எதுவும் பேச வேண்டாம் ப்ளீஸ். இல்ல துளசி, இப்போ பேசாம இருந்தா தப்பாயிடும். என்னங்க இது சின்ன பிள்ளை தனமா இருக்கு? யாராவது பேசுங்க. பத்மா, நீங்க ஏதாவது சொல்லணுமா? தேவையில்லை. அம்மா, அந்த ஆளையே உன்னையே பார்த்துட்டு இருக்காரு. தெரியல, ஆனா வாங்கிக்கிட்டு தான் போக போறான். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நான் பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு. இத பாருங்க, யாரும் குறுக்க பேசக்கூடாது சொல்லிட்டேன். ஆண்டி, நைட் ஆனா இங்க என்னென்னமோ நடக்குது.